இப்போ இந்த 50 வயசில் அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த பையன் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கலனாலும் அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து 3 பேரும் சேர்ந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை பாச போராட்டத்தில் நீ பார்த்துக்கிறியா நான் பார்த்துக்கிறியா அப்படி சொல்லி பார்த்து அவங்க அம்மா இதை போய் டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுது. அவங்களும் ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு என்னை தயவு செஞ்சு தூங்க விடுங்கடா அப்படி சொல்லி எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அவங்க அம்மாவுமே அவங்களோட ப்ரெக்னன்சி லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 3 பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு குத்தி வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதையும் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு சிம்பிளாக முடிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப குஷி ஆயிடுது. பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. வளகாப்பு முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மாவுக்கு திடீர்னு டெலிவரி பெயின் வந்துடுது. அதனால இவங்கெல்லாம் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் எங்கள் அம்மா வலியெல்லாம் தாங்க மாட்டாங்க, நீங்கள் சிசேரியனே பண்ணிடுங்க அப்படி சொல்லி சொல்கிறப்ப டாக்டர் உங்கள் அம்மா வலி தாங்க மாட்டாங்களா அப்படி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த லிப்ஸ்டிக் எரி கொஞ்சம் மேக்கப் வேறு கம்மியாக இருக்குது அப்படி சொல்லி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்பே கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு உண்மையாகவே பெயின் வந்துடுது. ஒரு அழகான குழந்தையுமே பெற்றெடுக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு குழந்தை பண்ணதும் 3 பேருமே பயங்கரமாக ஹாப்பி. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த குழந்தையும் வளர்த்திடுறாங்க.